திருப்பாவையினுடைய 23வது திருப்பாசுரம். மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கம் சீரிய சிங்கம் அறிவற்றத்தை விடுத்து வேறுமயில் பொங்க எப்பாடம் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றனவே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ என்பாவாய். இந்த திருப்பாத்திரம் அன்னவயல் புதுவை ஆண்டான் அரங்கற்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீலாதுங்க சொல்லி அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கற்குன்னா அரங்கற்குன்னே பாடல 30 பாடல்கள். அதுலதான் பல திவிதேசங்களை ஆண்டால் மங்களாதாசம் பண்ணிருக்காங்க. இந்த பாசத்துல ஏன் அரங்கருக்கு அந்த மங்களாதாசம் 30 பாடல்கள் அப்படின்னா, நடையழகு அப்படின்னா ஸ்ரீரங்கம். பிரதானமா ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தை ஸ்ரீரங்கநாதனை முன்னிட்டு தான் 30 பாடல்களுமே. ஆண்டாளுடைய மெயின் குறிக்கோளே ஸ்ரீரங்கநாதனை அடையிறது தான். அதை உத்தேசம் பண்ணிதான் 30 பாடல். அதனாலதான் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை படுவதை இந்திசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலே சொல்லுங்க. இத்தனை பாடல்களும் அரங்கனுக்கு சமர்ப்பிக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுல இந்த பாசுரத்துல எப்பொழுதும் தூங்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு மழைக்கு வந்து ஒரு உற்சாகம் வரும். அந்த மாதிரி மழைக்காலம் பனிகாலங்கள்லாம் இருக்கும் பொழுது அந்த சீரிய சிங்கத்தை எங்கள் கோட்பாடா வச்சு, அந்த சீரிய சிங்கம் எப்படின்னா திடீர்னு சிரித்தெழுந்து வருமா. அதுபோல எம்பெருமானுடைய நடையழகு திடீர்னு அங்கேருந்து உள்ளேந்து வரும்பொழுது அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு நடையழகு வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருப்பார். அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துக்கும் போது தர்ம ஞாதாதிகளுக்கும் ஒரே பலன் தான், அதர்ம ஞாதாதிகளுக்கும் ஒரே கணக்கு தான் அவருக்கு. அதனால்தான் சீரிய சிங்கம் அறிவற்று தீவிடுத்து வேறு வயிறு பொங்க எப்பாலும் பேர்ந்தது ஊரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலி நீ பூவை பூவண்ணா. எம்பெருமானுடைய அந்த ரிஷபகதி கஜகதி இந்த மாதிரி ஒவ்வொரு கதிய அழகையும் நடை அழகையும் கொண்டு அந்த சிம்மாசனத்துல சோபா வேணுகாலமாக சபா மண்டபத்துல பெருமாள் வந்து எழுதிருக்க. அப்படி அவர் எழுதிருக்கும் பொழுது யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ என்பாவாய். ஆண்டாளுடைய விண்ணப்பம் என்னன்னா, நாங்க எதுக்காக நோன்பு நோற்றோம், எதுக்காக இந்த மார்கழி மாசத்தினுடைய வைபவத்தை நாங்க கொண்டாடுறோம், இதனுடைய வேண்டுதல் என்ன, இந்த வேண்டுதலுக்கு எம்பெருமான் எப்படி செவிசாய்க்க வேண்டும், இதெல்லாம் நீ ஆராய்ந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண. இதுதான் ஆண்டாளுடைய விண்ணப்பம். இந்த பாசுரத்துல ஏன் இதை ரெட்டிப்பா சேவிக்கிறோம் அப்படின்னா, எங்கள் கோரிக்கைகள்லாம் பல தினசா இருக்கு. அந்த கோரிக்கைகள் ஒவ்வொரு நாளும் வலுத்து வலுத்து போயிட்டு இருக்கு. பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் தான் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. இத்தனையும் நீ ஆராய்ஞ்சு எங்களுக்கு தரணும். என்ன ஆராய்ஞ்சுன்னா நல்லது கெட்டது எங்களுக்கு தெரியாது. ஓவராகவும் பொழுது ஒண்ணுமே இல்லாதும் பொழுது இது என்னதுன்னு எங்களுக்கு தீர்மானிக்க முடியல. அதனால இதை நீ ஆராயணும். எங்களுக்கு எது சரியா இருக்குங்கிறது நீ தான் எங்களுக்கு சரிப்பட்டு தரணும். முழுமையான சரணாகதிங்கிறது இதுதான். நம்ம எடுத்தெல்லாம் நம்ம கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு எடுக்காமையே இருக்க முடியாத சப்ஜெக்ட் இருக்கு. எல்லா சப்ஜெக்டுமே உனக்கு தான் தெரியும். இந்த ஆராயுதுங்கிற வார்த்தைக்கு கார்பங்காடு சுவாமியிலிருந்து அனகராஜால நிறைய வியாக்கியானம். எம்பெருமானுடைய செயல்பாட்டுக்கு அதை விட்டணும். அதுவும் சபா மண்டபத்தில் உட்கார்ந்து பெருமாள் நம்ம சேவிக்கும் பொழுது அந்த பெருமாளுக்கு தெரிய நமக்கு என்னென்ன தேவைங்கிறது அவரால் தான் தீர்மானிக்கப்படுவது நம்ம வாழ்க்கையை. அவர் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம பத்தி தான் யோசிச்சுட்டே இருப்பார். அவர் வேற சிந்தனையே கிடையாது. அந்த மாதிரி சிந்தனையில பிரபஞ்சமே அவருடைய சக்தியில இருக்கும் பொழுது அவருக்கு சிந்தனை எல்லாமே அதுதான். அதனால்தான் ஆழ்வார் பாசனங்கள்லாம் அவருடைய சிந்தனையை சுத்தி 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 வந்துருக்கோம்.
அதனால இந்த பாசுரத்துல யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையிலூர் என்பாவாய்ங்கிறதுக்கு ஒரே உதாரணம் பெருமானுடைய சிம்மாசனத்தில் இருக்க அற்புதமா சேவிக்கணும். எப்போதுமே பெருமாளை பார்த்து எனக்கு அதை கொடு இதை கொடு கேட்கவே விடாது. ஏன்னா என்னத்தின் அவர்கிட்ட போய் கேட்கறது? இதுக்கு உபமானம் குச்சேலர். குச்சேல் என்ற சொல்லி அனுப்புறார், ஒய்ஃபை சொல்லி அனுப்புறார், குச்சேலனுடைய மனைவி சொல்லி அனுப்புறார், அதை கேளுங்கோ இதை கேளுங்கோங்க. அவர் சொல்றாரு, என்னத்தை நான் கிருஷ்ணத்தை கேட்கறது அப்படிங்கிறார். ஏதாவது ஒன்று ரெண்டுன்னா கேட்கலாம், இங்க மொத்தமே காலி, நான் எதன்னு கேட்கறது அப்படிங்கிறார். அங்க போனோன்னா கிருஷ்ணனை பார்த்துட்டு துருண்டு அவள் எடுத்து கையில கொடுத்துட்டு ஒன்றுமே சொல்ல தோணல. அவரை பார்த்தோன்னா அப்படியே பிரம்மாண்டமான அந்த சொல்வதை பார்த்தோம் எல்லாம் மறந்தே வருது, அஞ்ஞானமே மறந்து போய் ஞானம் வந்து பெருமானுடைய அந்த திருக்கோலம், இந்த பெருமானுடைய அந்த ஸ்வரூபம். அதனால்தான் சொல்றது ரொம்ப அழகான ஸ்லோகம். தொம் ஸ்வரூபம் மம சிந்தைய சிந்தைய. அந்த சிந்தையில இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபம் இருக்கே, அதை கண்ணால யாராவது பார்த்துட்டான்னு வச்சுங்களேன், நிஜமாவே நம்முடைய வாழ்க்கையில மறந்தே போயிடும். இது பிராக்டிக்கலான உண்மை. எம்பெருமான் பக்கத்துல உட்கார் ஒன்றும் இல்லை, நம்ம பூஜை அறையில ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நேரங்கள் வந்துருச்சுன்னா மனசு மந்திரம் சொல்றதுக்கு தோணாது, விஷ்ணு பாராயணம் சகசிரம் சொல்றதுக்கு தோணாது, சிந்தனை அதிலேயே போயிட்டு இருக்கும். அதுக்கு மாற்று என்னடா வழின்னா, அந்த பெருமாள் சன்னதியை திறந்து பெருமாளையே பார்த்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய வரம், தவம். அந்த மாதிரி பெருமாளையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெருமாளுடைய சொரூபம், சின்ன விக்கிரமோ பெரிய விக்கிரமோ படமோ, அது என்ன ஆகும், அப்படியே மனசுல பதிஞ்சு போயிடும். அந்த பதியத்துக்குத்தான் நம்ம அரும்பாடு படுத்திருக்கோம். ஸ்லோகம்லாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இதுவே ஒரு தவம், பெருமாளையே பார்த்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பெருமாளையே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பாசுரத்தில் எப்படின்னா, பெருமாளையும் பார்க்கணும், அவனுடைய அழகு அந்த நடையும் பார்க்கணும், அவன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துக்கிற அழகையும் பார்க்கணும். நமக்கு எல்லா சிந்தனையும் மறந்தே போயிடும். சரி, நமக்கு மறந்தே போயிட்டு அவர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாமே கொடுப்பார். அவருக்கு தான் தெரியும் இவனை எப்படி உருவாக்கணும், இவனுக்கு என்னென்ன தேவைகள், அத்தனையும் அவருக்கு தான் தெரியும். நம்ம நினைச்சிருக்கோம் கோடான ஒரு பேர் இருக்கா, நம்ம எல்லாம் மறந்தே வைப்போம். அதனால்தான் நம்ம பாரத்வாஜ கோத்திரம், ஜேஷ்டா நட்சத்திரம், ரிச்சிக ராசி இப்படிலாம் சொல்றோம். சில பேர் பெருமாளுக்கே பண்ணிட்டு பகவான் முருளாசன், பகவான் முருளாசன் ஜெத்தம் பிட்ட காமியாக ஜெத்தம். அவங்கதான் பேர் சொல்லி ஊரை சொல்லி சில பேர் ரொம்ப ஒரு அர்ச்சனைக்கு ஒரு 5 ரூபா அர்ச்சனைக்கு எடுத்துட்டு 35 பேரை சொல்லிட்டு இருப்பாங்க. தேவையே இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆத்ம திருப்தி என்னன்னா, அவனுக்கு விட்டேனோ இவனுக்கு விட்டேனோ அப்படின்னு ஞாபகப்படுத்தி சொல்லுவா. தேவையே இல்லை. இங்க உட்கார்ந்துருவா அத்தனை பேருக்கும் என்னன்னா, தன் பேரை சொல்லி கோத்திரத்தை சொல்லி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அவனுக்கே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அவரே பார்த்துப்பாரு. இந்த மாதிரி மண்பான்மை எல்லா ஜனங்களும் ரொம்ப குறைவு. ஏன்னா விட்டுட்டாரோ அப்படின்னு, என்ன விட்டுட்டார்? கோத்திரம் எப்ப தெரியும் நமக்கு? ஞாபகம் வந்ததுக்கு தான் நமக்கு கோத்திரமே தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த கோத்திரத்துல பிறக்க வைக்கிறதே அவர் தானே. இந்த கோத்திரத்துல பிறக்கணும்னு டிசைட் பண்ணி ஒரு கருவில கொண்டு போய் இந்த உயிரை வைக்கிறதே அவர் தான். அதுக்கப்புறம் இந்த அவயவங்கள்லாம் போடணுமா வேண்டாமா, அந்த கர்மாக்களுக்கு ஏற்ப எப்படி செய்யணும்தான் அவர் தான். அப்புறம் வெளியில வந்தோடனே அவனுடைய முழு வாழ்க்கையும் அவர் தான். அதுக்கப்புறம் அந்த ஜீவனை எப்படி எடுத்துக்கிறது டிசைட் பண்றதும் அவர் தான். எல்லாமே அவர் தான். அப்படிங்கும் பொழுது கொண்டு கோத்திரம், ஆர்திரா நட்சத்திரம் தெரியாதா? எதுக்காக இது சொல்றேன்னா, யாம் வந்த காரியம் இதுல அண்டர்ஸ்டுடா. ரொம்ப பெரிய மகா ஞானிகள், ரொம்ப தெரிஞ்சவாள்லாம் என்ன பண்ணுவா, பெருமாளுக்கு தன் பேரை கூட சொல்றதுக்கு அனுப்பிச்சுவா. ஏன்னா அவருக்கு தெரியாத என் பேரு. இதுக்கு உதாரணம் ஒன்று சொன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸ்ரீரங்கத்திலையும் தெரியும், திருப்பதிலையும் தெரியும். ஜீர்களோடையும் போயாச்சு, எல்லாரோடையும் போயாச்சு, பெருமாள் போய் நன்னா சேவிச்சாச்சு. ஒரு சுட்டு இந்த யாமந்த காரியம் ஆராய்ந்துங்கிறதுக்கு
பெருமாள்கிட்ட போய் போட்டா போட்டியோ, பெருமாள்கிட்ட போய் நம்ம எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கறதுக்கோ நமக்கு அந்த சக்தியும் இல்லை, திறமையும் இல்லை. நமக்கு அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னா எல்லாம் அவதான். ஒரே ஒரு நட எவன்ட்டையும் போய் ரெக்கமெண்டேஷனே கேட்கக்கூடாது. அது ஜியரா இருந்தாலும் அபிஷியலா இருந்தாலும் எவன்ட்டையும் போய் கேட்கக்கூடாது. அந்த பெருமாள் மட்டும் இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்மளாவே நினைச்சிட்டு அந்த பெருமாளுடைய திருவடி அந்த திருவடி சன்னதியில் போய் நினைச்சிட்டு ஆக்டிவா நடந்த உள்ள எல்லாரும் நம்மளை பார்த்து எல்லாம் சொல்றாங்க. ப்ராக்டிக்கலா என்ன பண்ண அதெல்லாம் உள்ள பார்க்கலாம். நான் மட்டும் அந்த பெருமாள்கிட்ட பேசுறேன். உள்ள இருக்கிற கருவறையில் இருக்கிற பெருமாள்கிட்ட நான் பேசுறேன். என்னன்னா என்ன உனக்கு தெரியாதா? எத்தனை விஷயங்கள், எத்தனை தலைமைகள், எத்தனை உதாரணங்கள், தெரிஞ்சதோ தெரியலையோ தவறோ இவரோ எத்தனை மந்திரங்கள் இவெல்லாம் வந்து என்ன அழிச்சு பண்ணுவாங்க. நீ வந்து அழிச்சு போக மாட்டியா? கோடான கோடி ஜனங்களை பார்க்குற நீனே இந்த மாதிரி இருந்தேன்னா நான் எந்த ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி உள்ள போகிறது உள்ள வருது? நான் எல்லாருக்கும் எப்படி பரமபதத்தை அடையாளம் காமிக்கிறது? எனக்கே எப்படின்னா மற்றவெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க எல்லாம் நம்பவே மாட்டேன். எங்கேருந்து ஒரு சுவாமி உள்ளேருந்து வந்த போர்வை போட்டு சாதாரணமாக வந்தார். என்னை தாண்டி போயிட்டார். அப்புறம் திரும்பி வந்து சுவாமி எந்த ஊர் அப்படின்னார். நான் காட்டணும் அப்படின்னு திருவாசேகமா அப்படின்னாரு. அதுதான் காத்துன்னு இருக்கேன். டக்குன்னு தோளில் துண்டை போட்டு கொண்டார். தோளில் துண்டை போட்டுனா அவரோடைய நேராக அழிச்சுன்னு போய் உள்ள அந்த கர்ப்பகத்துக்கு குலசேகராள் பணியில் இருக்க சொல்லி நீர் எவ்வளோ நாள் செய்யணும் அப்படின்னு போனார். ஒன்றும் பயப்படாது எங்கே இல்லை அப்படின்னு போனார். இதுதான் ப்ராக்டிஸ் பெருமானுடைய திருவிழா. நான் அப்புறம் தான் நினச்சிட்டேன் நம்ம இனிமேல் எல்லாருக்கும் சொல்லலாம். ஏன்னா பெருமான் மட்டும் இருக்காரு. நான் யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன்லாம் கேட்கல. 250 ரூபா பணம் கட்டல. யாம் வந்த காரியம் அவருக்கு நன்னாவே தெரியும். இதுக்கு மேலே என்ன உதாரணம்? எல்லா விதேசத்துலையும் இதை நான் பிராக்டிக்கலா பண்ணி பார்த்தேன். என்னுடைய அனுபவத்தில் இப்போ இந்த சுந்தரவரதராஜன்ட்டு இதை பண்ணி பார்த்தேன். அவராகவே கூப்பிட்டார். அவராகவே இந்த காரியங்கள்லாம் எடுத்தார். அவர் செய்யணும்னு முடிவு பண்ணிவிட்டார். வயசெல்லாம் பார்க்கல. எனக்கு இப்படித்தான் நடக்கணும்னு அவர் டிசைட் பண்ணிட்டார். இப்பதான் வரணும், அவர் தான் வரணும்னு அவர் டிசைட் பண்ணிட்டார். யாராலையும் இதை குறுக்க விழுந்து மறிக்கவே முடியாது. ஏன்னா இது பண்ணது அவர் ஆராய்ந்து செஞ்சிருக்கார். நான் கூட எல்லாம் ரிட்டையர் ஆயிடுச்சு, ஆத்திர உள்ள பெருமாளுக்கு காரணம் பண்ணிட்டு இருப்போம் அப்படிதான் நினைச்சேன். கிஞ்சித்து கூட இந்த கோவிலுக்கு வருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அந்த எண்ணமே இல்லை. பட் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நடக்கிறது நம்ம வாயால அந்த பகவான் எதிர்ப்பு சொல்றோம் அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணுது. இதைத்தான் அவர் உட்கார்ந்து ஆராய்ந்து இன்ன நாட்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அவர் செய்யறார். இந்த பாசுரத்துக்கு இன்னைக்கு அவ்வளவு ஒரு பொருத்தம். சபா மண்டபத்துல உட்கார்ந்து அவருடைய ஆட்கை இதை எதுக்காக சொல்றேன்னா அவ்வளவு ஒரு பிரமிப்பா இருக்கும் பெருமாளுடைய ஒவ்வொரு செயலும். அதனால்தான் ஆண்டாள் விண்ணப்பம் என்னன்னா ஒவ்வொருத்தருமே கூடுமானவர் ரெக்கமெண்டேஷனுக்கே போகக்கூடாது. நேராக டைரக்டா போயிடணும் பெருமாள். வேணா ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கலாம். ஒன்னும் ஆச்சாரியன் ராமானுஜன் இல்லைன்னா மாட்டார். இவா 2 பேரை தவிர வேற யாருமே இல்லை. ஆழ்வார்கள் ஆச்சாரியன் ரெக்கமெண்டேஷன் தவிர வேற யாரும் கிடையாது. உனக்கே என்ன பிடிக்கலைன்னா ஊர்ல யாருக்கு என்ன பிடிக்கும்? எந்த தேவதைகளுக்கு என்ன பிடிக்கும்? அதனால ஒன்ன எனக்கு பிடிக்கும், என்ன உனக்கு பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய அந்த பெருமாட்டை இருந்தோமானால் நமக்கு எந்த விதமான தொல்லைகளும் இல்லை. நம்ம குடும்பத்துல எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம், நம்ம வம்சங்கள்ல சொல்லலாம். அந்த மாதிரி சொன்னோமானால் வம்சத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா அவர் உறுதியா இருந்தார் அப்படின்னு ஒருத்தரா சொல்லுவார். ஆகவே இந்த பாசுரத்துல ரொம்ப அழகான வார்த்தைகள். பெருமாள் உட்கார்ந்து கேட்கிறார், சபாவில் உட்கார்ந்து கேட்கிறார். அந்த சபா மண்டபத்துல எம்பெருமான் உட்கார்ந்து நேற்றுக்கு அந்த பரமபதராஜன் சேவை அப்படிதான் இருந்து சேச்சுவாளுக்கு தெரியும். கம்பீரமா உட்கார்ந்து வாங்கடா அப்படிங்கிறார். இன்னைக்கு என்ன திருக்கோளம்னா பத்ரிநாராயண், அதே சபா மண்டபம்.
எந்த ராமானுஜர் நாராயணன் அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணாரோ அதுக்கு முன்னாடியே நரனுக்கு நாராயணனே இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண மாதிரி அந்த திருக்கோள் பத்ரிநாத். பத்ரிநாத் போறதுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள். நம்ம விருகம்பாக்கத்துல இதே சபா மண்டபத்துல அத்தியன உற்சவத்துல ரொம்ப லகுவா அந்த பத்ரிநாதன் சேவை இன்னைக்கு ஆகுது. எல்லாரும் வந்து சேவிக்கிறாங்க. இதை வந்து ஓம் நமோ நாராயணாய எல்லாரும் அஷ்டாட்சர மந்திரத்தை எவ்வளவு வேணாலும் ஜபம் பண்ணலாம். இந்த ஜபம் பண்ண 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 நமக்கே அந்த வைப்ரேஷன் தெரியும், குடும்பத்துக்கே தெரியும். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிம் மகீசா பிராமணஸ்ய சுபவத்த நித்யம் லோகாதமத்தாஸ்ய நம்பவந்து.